நாடு முழுவதும் எழுந்துள்ள கடும் எதிர்ப்பை அடுத்து யுபிஎஸ்சி தேர்வு முறையில் கொண்டுவரப்பட்ட மாற்றங்கள் உடனடியாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யுபிஎஸ்சி தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் அவற்றை ஆங்கிலம் அல்லது தங்களின் பிராந்திய மொழிகளில் எழுதலாம் என்ற நிலை இருந்தது. ஆனால் இவ்வாண்டு முதல் மாணவர்கள் ஆங்கில மொழியில் திறனறிவு தேர்வு எழுத வேண்டும் என்றும் 100 மதிப்பெண்களுக்கு எழுதும் இத்தேர்வின் மதிப்பெண்கள் ஒட்டுமொத்த மதிப்பெண்களுடன் சேர்க்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதேபோல முதற்கட்ட தேர்வு முடித்து பிரதான தேர்வு எழுதுவோர் அவர்களின் பயிற்று மொழி அல்லாத பிராந்திய மொழிகளில் தேர்வு எழுத அனுமதி கிடையாது என்றும் மார்ச் 5ஆம் தேதி அறிவிப்பாணை வெளியிடப்பட்டது. இதன்படி ஆங்கில மொழி வழி கல்வி படித்தவர்கள் இனி தங்களின் பிராந்திய மொழியில் யுபிஎஸ்சி தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டது. இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்தது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா, குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி, மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்ட தலைவர்களும் திமுக, சமாஜ்வாடி, சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இப்பிரச்சினை பார்லிமென்டிலும் எழுப்பப்பட்டது. இப்பிரச்சனையால் லோக்சபாவில் ஏற்பட்ட அமளி காரணமாக 3 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து யுபிஎஸ்சி தேர்வு முறையில் அறிவிக்கப்பட்ட மாற்றங்கள் உடனடியாக நிறுத்தி வைக்கப்படுவதாக லோக்சபாவில் பிரதமர் அலுவல் இணையமைச்சர் நாராயணசாமி அறிவித்தார்.